இருக்கு. நல்லா கவனிங்க. சிலுவையிலே அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்காக ஆயத்தம் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் அது அவர்களுக்கு வித்தியாசமாக தோன்றுகிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை தியானித்து அதில் இருக்கிற சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்ப சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையிலே தேவன் எதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்? கிராஸ் அப்படின்னா என்ன? அது வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான கோணத்திலே அது பார்க்கப்பட்டது. சிலுவையை குறித்து மக்கள் வித்தியாசமாக பார்த்தார்கள். சிலுவை என்பது ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறது. இவன் பார்க்கிறோம் சிலுவை. இந்த கிராஸ் என்பது எதுக்காக? இது வணக்கத்துக்காக அல்ல, இது புனித சின்னமும் கிடையாது. இது ஒரு நினைவு. எதுனா, தேவன் இந்த இடத்துல எனக்கு ஒரு அன்பை வைத்தார், இந்த இடத்துல ஒரு ஜீவன் போனது என்கிறத நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த சிலுவை. அதை தொட்டு கும்பிடுறதுனாலையோ கழுத்துல டாலர் தங்கத்துல செஞ்சு போட்டுக்கிறதுனாலையோ ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க எப்படி யாராவது அது மாதிரி செய்யறது வேணுமுனீங்கன்னா தங்கத்துல செஞ்சு போட்டுக்கோங்க, அவசரத்துக்கு உதவும். அதுக்குன்னா அது யூஸ் ஆகும் ஒழிய மற்றபடி அது வேற எதுக்கு என்ன பண்ணாது. நம்மளை புனிதனாக மாற்றாது. நம்மளை சிலுவை நம்ம என்ன இந்த உட்டுல செஞ்சிருக்கு, இந்த சிலுவை என்னை புனிதனாக மாற்றார். அந்த சிலுவையில ஒருத்தர் இருந்து சொன்னார் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அதை என்னை புனிதனாக மாற்றும். அல்லேலூயா. அங்கிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அது என்னை நீதிமானாக, என்னை பரிசுத்தவனாக அது மாற்றும். அது மாற்றும். அதனால இன்றைக்கு சபைகளிலே சிலுவையை நாம் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும். அது எதை நினைவுபடுத்துகிறது? எனக்காக ஒருவர் அன்பு செலுத்தினதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அடையாளங்கள் வேற, ஆதாரங்கள் வேற. அடையாளங்கள் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம். ஆதாரம் என்பது நம்ம சாதனை. ஆதாரமாக இருக்கு. இன்றைக்கும் அது ஆதாரமாகவும் அடையாளமாகவும் அது இருக்கிறது என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்த மிகப்பெரிய அன்பு. இந்த சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் லூக்கா 23:34 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உபதேசம் சிலுவை குறித்ததான உபதேசத்துல முதல் உபதேசத்தை நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. சிலுவையின் உபதேசம் என்ன? ஏன் கெட்டுப்போர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்குதுன்னு சொன்னால், சிலுவையின் உபதேசம் என்ன? மன்னிப்பு. மன்னிப்பு. எதாத்தையும் மன்னிக்கணும். இதுதான் உலகத்தாருக்கு பிடிக்கல. மன்னிக்கிறதா? அதெல்லாம் முடியாது. அப்பெல்லாம் நான் யாரையும் மன்னிக்கலாம் மாட்டேன். ஆனால் இது யாருக்கு இது பிடிக்காது அப்படின்னா, கெட்டு போகிறவர்களுக்கு இந்த வார்த்தையை பார்த்தா அலர்ஜி. சில ஃபுட்டு எடுத்தா நமக்கு அலர்ஜி ஆகும் பார்த்தீங்களா? அப்படித்தானே? சிலருக்கு சிக்கன் சாப்பிட்டா அலர்ஜியா இருக்கும். வேற ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட்டு எடுத்தா என்ன பண்ணும்? அலர்ஜியா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தையை கேட்டால் சிலருக்கு அலர்ஜியா இருக்கும். அதனாலதான் ஒன்னுக்கு ஒரு கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது பவர். மன்னிப்பு என்பது நமக்கு பவர். அல்லேலூயா. நமக்கு பவர், அவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. பவர் கிடையாது அவங்களுக்கு. அது அவங்களுக்கு வித்தியாசமா பார்க்கறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிலுவையிலிருந்து சொல்றார். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார். யாரை மன்னிக்கிறதுக்கு அவர் பிரார்த்தனை செய்கிறார்? அறியாத இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்யறது என்று இவர்களுக்கே தெரியவில்லை. இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள். அத ஒரு மனிதனை இந்த உலகத்துல தேவன் எப்படி பார்க்கறனா, இவங்க என்ன சிலுவையில் அடிக்கிறாங்க, ஆனா இவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியல. இவர் யார், நான் எதுக்காக வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன ஒரு சாதாரண குற்றவாளி என்று நினைத்து என்னை சிலுவையில் அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த சிலுவையில் அடிக்க போற போர் சேவகனுக்கும் என்ன மூலமாக தான் ரட்சிப்பு இருக்கிறது என்பது அவனுக்கே தெரியாது. தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்களுக்கே தெரியல. அடிக்க சொன்னா அடிக்கிற, சிலுவையில் அடிக்கணும் அவ்வளவுதான். அது அரசாங்கத்துடைய கட்டளை. அதனால சிலுவையில் அடிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அதை தான் இயேசு பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இன்னதென்று அறியாத செய்கிறார்கள். லூக்கா 23:35 அப்படியே வாசிங்க. வசனம் 35 வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்தார்கள். நல்லா கவனிங்க. அதிகாரிகள்,
அரசாங்க அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். யாரை சிலுவையில் அறைக்கும் போது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைக்கும் போது ராணுவ மிலிட்ரி வந்திருக்கிறது. போர் சேவகர், ரோம போர் சேவகர்கள் வந்திருக்கிறார்கள். ரோம அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். வந்து என்ன பண்றாங்க? இந்த அதிகாரிகள் எல்லாரும் அவரை இகழ்ந்தார்கள். அவர்களை பாராட்டுறதுக்காக வரல, அவரை இகழ்ந்து பேசுகிறார்கள். இவர்களுக்காகவும் அவர் சொல்றாரு, இவர்களையும் மன்னியும் என்று சொல்றார். நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினா நம்ம மன்னிக்கிறோமா? இகழ்வோரையும் போற்றி பாராட்டுகிற இருதயம், இன்னொன்று மன்னிக்கிற இருதயம். இயேசு கிறிஸ்து அரசாங்க அதிகாரிகள் வந்து நிற்கிறார்கள். அவர் நினைத்திருந்தார் பெரிய ஆளு அமைச்சர் வந்திருக்கிறாரு, இல்லைன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருக்கிறாரு, இல்லை வேற யாராவது முக்கியமான டிபார்ட்மெண்ட் லீடர் வந்திருக்கிறாங்க, இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கல. அவர்களும் வந்து அவரை இகழ்ந்தார்கள். இகழ்ந்தவர்களுக்கும் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை, கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் எதை அபியாசப்படுத்துகிறோம்? நம்மளை இகழ்வோரையும் நாம் மன்னிக்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? இல்லாவிட்டால் என்னால யாரையும் மன்னிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்கிரீனை நம்ம போட்டு வச்சிட்டு இருக்கிறோமா? யார் மன்னிக்க மாட்டார்கள் என்று கொரிந்து சபைக்கு எழுதுகிறார்? கெட்டு போகிறவன் மன்னிக்க மாட்டான். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் மன்னிப்பான். ஏன்னா மன்னிக்கிறதுல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிட்டாரு. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். தன்னை இகழ்வோரையும் அவரை இகழ்ந்தார்கள். அடுத்து வாசிக்கலாம். அவர் இவன் எப்படி சொல்றாங்க? நல்லா கவனிங்க. மரியாதை கிடையாது அந்த இடத்துல. இகழ்வது மாத்திரங்கள, இவன் மற்றவர்களை ரட்சித்தான். நல்லா கவனிங்க. எவ்வளவு பெரிய மேன் ஆஃப் காட், தேவகுமாரன், தேவாட்டுக்குட்டி, மேசியா, உலக ரட்சகர். அவங்க சொல்றாங்க இவன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்மளை யாராவது மரியாதை குறைவா பேசிட்டா நம்ம மன்னிக்கிறோமா? இவன் இகழ்வது மாத்திரம் அல்ல, இகழ்ந்து பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இகழ்ந்துக்கும் சொல்றாங்க. இவன் இருக்கானே, எப்படி ஸ்டைலா பேசியிருப்பான், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீ எல்லாம் ஒரு ஆளு, என்னமோ அற்புதம் செய்யறியான், அதிசயம் பண்றியான், இதெல்லாம் உனக்கு தேவையாயா? இதெல்லாம் உனக்கு தேவையா? வந்தையா ஊரோட ஒத்து போறதை விட்டுட்டு என்னமோ அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப பத்தியா உயிர் போற அளவுக்கு வந்துருச்சுல, எங்க உன்னை காப்பாத்திக்க பார்க்கலாம். என்னமோ அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிச்சேன்னு சொன்ன, குடவனை எழுப்புன, எல்லாத்தையும் பண்ண. இவன் மற்றவர்களை ரட்சித்தான். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவால். நல்லா கவனி. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க? நீ உண்மையாக தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றிருப்பாயினால் உனக்கே அப்படி நடக்கிறது. ஹலோ, என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா? இகழ்ந்தார்கள், அங்க கணம் கிடையாது, அவமரியாதையாக பேசுகிறார்கள், மரியாதை கொடுக்கல. ஆனா மரியாதை கொடுக்காது மாத்திரமல்ல, அடுத்து அவருடைய அழைப்பவே ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. உண்மையாகவே இவரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் இவரை ஏன் இப்படி சிலுவையில் அடிக்க வச்சிருப்பாரு அப்படி என்று அங்க அரசாங்க அதிகாரிகள், ரோமர்கள், அங்க இருக்கிறவங்களாம் பேசிக்கொள்றார்கள். இன்னைக்கு நம்மள அப்படி யாராவது சொல்லலாம், இவன் உண்மையாவே ஜெபம் பண்ணியிருந்தா இவனுக்கு அப்படி நடக்குமா? இவனை கர்த்தர் அழைச்சிருந்தா இவனுக்கு இப்படிலாம் நடக்குமா? இகழ்வார்கள், மரியாதை இல்லாம நடந்து கொள்வார்கள். நாம நினைச்ச மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களையும் இயேசு கிறிஸ்து மீட் பண்ணினார், சந்தித்தார். இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் என்ன சொல்றாங்க? தன்னைத்தானே இவன் விடுதலையாக்கி கொள்ளட்டும் அப்படி என்று இகழ்ந்தார்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து பாருங்கள். ஒருவர் சிலுவையில இருக்கிறார். சிலுவையில இருக்கும்போது அவர் எந்த தவறுமே செய்யல.
தவறே செய்யாத ஒருவனை இகழ்கிறார்கள், மரியாதை இல்லாமல் நடத்துகிறார்கள். நீ உண்மையாகவே நீ சர்ச்சுக்கு போற ஆளா இருந்தா உனக்கு ஏன் இப்படி நடக்கணும் என்று கேள்வியை கேட்கிறார்கள். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு வந்திருந்தால் ஏன் உன் ஊழியம் இப்படி டவுன் ஆக வேண்டும், ஏன் இப்படி குறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேள்விகள் மேல் கேள்விகளை கேட்கிறார்கள். முடிஞ்சா உன்னால ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். முடிஞ்சா உன்னால ஜெயிச்சுக்காமே, இங்கிருந்து இறங்கி வா. ஆனால் இவர்களுக்கும் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை சொல்லுங்க, இவர்களை எவர்களை? இகழ்வோரை. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே. தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இகழ்வோரை மன்னிக்க வேண்டும். மறக்க முடியாது, மன்னிச்சிடலாம் ஈஸியா. ஆனால் நம்மளிடத்தில் எந்த கசப்பும் இல்லை, நம்மிடத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனால் நம்ம மன்னித்து விட்டுவிட வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, லூக்கா 36:23-36 போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நல்ல கவனிங்க, அரசாங்க அதிகாரிகள் தான் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்க இருக்கிற அதிகாரிகள் தான் அப்படி செஞ்சா. போர் சேவகன் என்ன பண்றான்? போர் சேவகனும் அவரிடத்தில் வந்து அவர் என்ன பண்றாங்க? காடியை குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு. இவங்களும் கசப்பானதே சொல்றார்கள், கசப்பை குடிக்க கொடுக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையும் வித்தியாசமான சூழ்நிலை. 37 வாசிங்க. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். என்ன பண்றாங்க? போர் சேவகர்கள் பரியாசம் பண்ணினார்கள். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல. ஆமா, இந்த பரியாசக்காரன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவர் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் எல்லாத்தையுமே சிரிப்புக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவான். நான் சும்மா காமெடி தானே பண்ணேன், நீ என்ன அதை போய் பெருசா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பரியாசக்காரன். அவன் உட்கார்ற இடத்துல கூட உட்காரக்கூடாது. பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இந்த பரியாசம் பண்ணினவர்களையும் சிலுவையில் இருந்து ஒரு குரல் கேட்கிறது, பிதாவே சொல்லுங்க இவர்களை மன்னியும். எப்படியா முடியும்? இப்போ நீங்க கூட பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, பாஸ்டர் முடிச்ச உடனே என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசுங்க பாஸ்டர், அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் எப்படி அவர் பண்ணாரு? அவர் வேற லெவல். அவர் இகழ்கிறார், மரியாதை இல்லை. நீ தேவனால் அழைக்கப்பட்டிருந்தா இறங்கி வான்றாங்க. ஆனாலும் அவர் அதை குறித்து எதுவுமே பேசல. என்னை தூற்றுவார் தூற்றட்டும், பேசுவார் பேசட்டும் என்று சொல்லி பிதாவே இவர்களை என்ன பண்ணும்? மன்னியும் என்று சொன்னார். இதுதான் சிலுவையின் உபதேசம். இது யாருக்கு பிடிக்காது? கெட்டு போகிறவர்களுக்கு இது இந்த வார்த்தையை சொன்னா பிடிக்காது, அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மன்னித்து பாருங்கள், நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீர்கள். நீங்கள் மன்னியாதிருந்தால் நீங்களும் அவங்களும் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். விட்டுருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சு வரும்போது அதுக்கு அடுத்து 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க பார்க்க. 23:39 படிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். இப்ப யாரு? இப்ப போர் சேவகன் பேசிட்டான், அதிகாரி எல்லாம் பேசிட்டாங்க. அடுத்து இவர் பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள் பேசுறாங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கள் என்று அவரை இகழ்ந்தான். அடப்பாய், இவனை இகழ்றான். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இகழ்ந்தா பரவாயில்லைங்க. ஏங்க இவன் திருடங்க, இவன் மோசமான கள்ளன். இவன் ஆக்சுவலா இவன் தான் திருடனே. இவனே பரிசுத்தவான பார்த்து நீதிமான பார்த்து இகழ்கிறான். எப்படி இகழ்றான்? நீ கிறிஸ்துவானால், அடே எங்க அப்பா, நீ பெரிய யோக்கியனா, நீயே குற்றம் செஞ்சு ஜெயில இருந்து நீயே வந்திருக்கிற சிலுவையில் ஆக்சுவலா ஒன்னதான் அடிக்கணும். நீ என்ன கேட்கிற? நீ ஊழியக்காரனானால்
நீ மட்டும் தேவனுடைய பிள்ளையானால், நீ கிறிஸ்துவானால், சில சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? போயிடுறா வார வாரம் சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிட்டு. இகழ்கிறாங்களா? வெக்கமே இல்லாம போயிடுறான். சொல்றாங்களா? சொல்லியிருக்கலாம், சொல்லலாம், சொல்லப்படலாம். விட்டுருங்க, அதெல்லாம் ஓரம் கட்டிருங்க. ஏன் தெரியுமா? உங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் வசனத்தின் மூலம். மகளே, மன்னிச்சிடு. ஏன் நீ அதை நீ ஏன் ஒன் சுமையா சுமந்து கொண்டு திரிய வேண்டும்? ஏன் உனக்கு தேவையில்லாத வியாதி வரணும்? ஏன் உனக்கு தேவையில்லாத மன அழுத்தம் வரணும்? நீ என் பிள்ளை, நீ என்னுடைய மகன், எல்லாத்தையும் விட்டு நீ அதை மன்னிச்சு விட்டு. முடியல ஆண்டவரே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றாரு. அல்லேலூயா. உன்னால முடியாது, ஐ ஹெல்ப் யூ, எனக்கு உதவி செய்யுங்க. அவனை நிந்தித்தான். வாசிங்க, அடுத்து வாசிக்கலாம். கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அடுத்து இன்னொரு கள்ளன் என்ன சொல்றான்? மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தோம். நீ ஆக்சுவலா இந்த தண்டனைக்கு தான் நீ பாத்திரவான். ஆக்சுவலா நீ நியாயப்படி தண்டிக்கப்படுற, நீ அதுக்கு பாத்திரவான். நீ தண்டனைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அங்க ஒரு கள்ளன் சொல்றான், மனம் திரும்பிய கள்ளன், நீ தேவனுக்கு பயப்பட மாட்டியா? இவ்வளவு துணிகரமா பேசுறிய, நீ நியாயமானபடி தண்டிக்கப்படுறடா. நல்லா ஒரு கள்ளன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் ரட்சியும், உன்னையும் எங்களை ரட்சியும் இகழ்ந்தான். இன்னொரு கள்ளன் சொல்றான், டே அறிவு கட்டத்தனமா பேசாதடா, நம்மெல்லாம் நியாயமானபடி தண்டிக்க போறேன்டா. அவர் எந்த குற்றமும் செய்யல, நீ அவருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லையா? சிலுவையில் இருக்கும்போது கூட ஒருவன் சொல்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று பேசிக்கொண்டே இருக்கிறான். நம்மளை ஒருவேளை தூக்கி சிலுவையில் அடிச்சுட்டு சிலுவை என்கிற அந்த இடத்துல நம்மளை வச்சு தேவனுக்கு பயப்படுகிறத பத்தி பேசினா எத்தனை பேர் பேசுவாங்க? பேச மாட்டாங்க. ஆனா இவன் பேசுகிறான், தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? அடுத்தது வாசிக்கிறான். நாமோ நியாயப்படி நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அடுத்தது நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை, நாம செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு, நாம பண்ண எல்லா தனத்துக்கும் நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நாம அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கண்டித்து. நல்லா கவனிங்க, அரசாங்க அதிகாரிகள் நம்ம மேல் குற்றம் சுமத்தலாம், போர் சேவகர்கள் நம்ம மேல் குற்றம் சுமத்தலாம். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்க தக்க பலனை. இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டான். நல்லா கவனிய, இயேசு கிறிஸ்துவுக்கு அரசாங்க அதிகாரிகள், போர் சேவகர்கள், சிலுவையில் அறைக்கப்பட்ட எல்லாரும் ஆப்போசிட்டா இருந்தாலும் ஒரு மனம் திரும்பின திருடன் அங்க ஒருத்தன் இருந்தான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இவரோ தகாத ஒரு நடைகளை கடிந்து கொண்டு என்ன பண்ணா? இவன் ரொம்ப வேற லெவல். இவன் திருடன் தான், இவன் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவன் தான். ஆனால் அந்த இடத்திலையும் இவனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த சான்ஸையாவது நான் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அந்த இடத்துல தேவனை அவன் சார்ந்து கொண்டான். 42, 43 படிங்க. 42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எப்படி ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? ஐயா, நான் ஒரு காலத்துல கள்ளன் தான், திருடன் தான், நான் மோசமான ஆளு தான். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா, நீங்க என்ன பண்ண, உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரே திருடன் இவன் மட்டும்தான். சிலுவையில ஞானஸ்நானமே எடுக்கல, அபிஷேக கூட்டத்துக்கு போல, சர்ச்சுக்கு ரெகுலரா போல, அப்பெல்லாம் சபை இல்லை, ஜப ஐக்கியம் மாதிரி அங்கங்க நடத்துவாங்க. ஆனால் இவனுக்கு கிடைத்த பாக்கியன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. வாசிக்கலாம், அடுத்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட, ஒரே வார்த்தை சொல்ற, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை பொழிந்தரல. காரணம் என்ன தெரியுமா?
அவன் பேசின வார்த்தைகள் தேவனை குறித்ததாக இருந்தது, தேவனை சார்ந்ததாக இருந்தது, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான் சிலுவையில. அது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு இயேசு கிறிஸ்து. ஏன் இவ்வளோ நீ இதுக்கு முன்னாடி திருடனா இருந்திருக்கலாம்ப்பா, பரவாயில்ல, ஆனா இப்ப நீ பேசுகிற வார்த்தை, இப்பொழுது நீ நடந்து கொள்ளுகிற நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில இருப்பாய். இந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். ஏன் நம்ம மற்றவனுக்காக, நம்மளை இகழ்ந்தவனுக்காக நாம ஏன் இந்த பரலோக பாக்கியத்தை இழக்க வேண்டும்? நம்மளை மரியாதை இல்லாம நடத்திட்டான்னு சொல்லி ஏன் நம்ம இந்த பாக்கியத்தை இழக்க வேண்டும்? நாம யாருக்காக இந்த பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள், சிலுவையின் உபதேசத்துக்குள் நான் இருக்கிறேன். சிலுவையில சொன்ன வார்த்தைகள், முதல் வார்த்தை மன்னிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 9:13 சொல்லப்பட்டிருக்க, மத்தேயு 9:13 மத்தேயு 12:17 இந்த 2 வசனத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாசிக்கிறதுக்கு, எடுத்து வச்சுக்க. மத்தேயு 9:13 வாசி. பலியை அல்ல, நல்ல பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. பலியை அல்ல, நான் எதை விரும்புகிறேன் சொல்லுங்க? இரக்கத்தை விரும்புகிறேன். அப்பா, நீ 1000 சோத்திர பலி சொல்றப்பா, ஆனா உங்ககிட்ட இரக்கம் இல்லையே. 1000 சோத்திர பலி நீ சொல்ற, பலி செலுத்துற, ஆனால் உனக்கு என்ன கிடையாது? இரக்கம் காட்ட மாட்டிய. பலியே அல்ல, பலி செலுத்தி யார் வேணாலும் செலுத்துவான், யார் வேணாலும் பிரசங்கிக்கலாம். இரக்கம் வசனத்தை யார் வேணாலும் என்ன சொல்லலாம், பலியை கண்மூடித்தனமா சொல்லலாம், ஆனால் மன்னிப்பு, இரக்கம் பலியே அல்ல. அவர் சொல்றார், நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நமக்கு யாரையும் நியாய தீர்ப்பு கொடுக்க எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. யாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருந்த போதிலும், நல்லா கவனிங்க, மற்றவர்கள் செய்கிற தப்புக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருந்த போதிலும், அவர் தனக்கு விரோதமாய் தவறு செய்த ஜனங்களை தண்டிக்காமல் அவர்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிய முடிகிறது. அவர் நினைத்திருந்தால் அரசாங்க அதிகாரிகள் முதற்கொண்டு போர் சேவகர், கல்லன், அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற எல்லாரையும் தண்டித்திருக்கலாம். எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. அவர் சொல்றார், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதாவாகி தேவன் என் கையில் தந்திருக்கிறார். ஆனால் எல்லா அதிகாரமும் இருந்தும் இரக்கம் பாராட்டினார். ஏன்? இவனும் கெட்டு போய்விடக் கூடாது என்று சொன்னார். இவனும் கெட்டு போய்விடக்கூடாது. அது மாத்திரம் இல்லைங்க, பாவம் செய்தவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சார். மத்தேயு 9:11 படிங்க. மத்தேயு 9:11 சீக்கிரம் எடுத்து படிங்க. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஆயக்காரரும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. 13 வரையும் படிச்சிட்டீங்களா? 12:13. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பாவியே அல்ல, பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். போய் கத்துக்குங்க. என்ன சொல்றாரு? பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்பு. போய் கருத்து என்ன? போய் கத்துக்கிட்டு வா, போ. சும்மா தாவீதின் குமாரனே, அல்பா ஒமேகாவே, இதெல்லாம் கரெக்ட் தான். இரக்கம் இருக்கிறதா? மன்னிப்பு இருக்கிறதா?
பாட்டெலாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க சிலர். பாட்டு எழுதி பாடுற நல்லதுதான். யாரையாவது உன்னால் மன்னிக்க முடியாதா? கசப்பை எல்லாருக்கும் கசப்பு தண்ணியே கொடுக்குறிய, கொஞ்சம் இனிப்பு தான் சொல்ல, இனிப்பு தண்ணியை ஊற்ற, கொஞ்சம் சக்கரை தண்ணியை. சேனை வைப்பாங்கல்ல குழந்தை பிறந்தோடனே, என்ன தண்ணி ஊற்றுவாங்கப்பா? சக்கரை தண்ணி. எப்போ பார்த்தாலும் கசப்பு தான். அவர் சொல்றார், நான் எல்லாரோடையும் பந்தி இருக்கேன், பலிய அல்ல இரக்கத்தையே சிநேகிங்க, இரக்கத்தையே விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை மன்னித்து தமக்கு நிகரான அவனை மாற்றி சிலுவையில் அவனை ஆசீர்வதித்த, சிலுவையில் அவனை ஆசீர்வதித்த போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியுது. ஓ, இப்படியும் ஒரு தேவ பிள்ளை இப்படியும் இருக்க முடியும். ஏன்னா தேவன் இருந்திருக்கிறார், அதனால் அவர் இருந்ததுனால நம்மளும் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இப்போ இடையில ஒருத்தன் கேள்வி கேட்குறான். பைபிள் அடிக்கடி குறுக்கு கேள்வி கேட்குறோம் ஒருத்தர் இருக்கார். சொல்லுங்க யாருன்னு? யாரு? பேதுரு. பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? மத்தேயு 18, 21, 22. மத்தேயு 18ஆம் அதிகாரம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நல்ல நைஸா வரான், அவரிடத்து கிட்ட வரான். ஐயா சோத்திரம், ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பேதுரு, உட்காரு. இல்லை உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. கேளுப்பா, என்ன கேள்வி? அப்ப கேட்கிறான் பாருங்க கேள்வி. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால். நல்லா கவனிங்க, எப்படி போட்டு வாங்குறாரு பாத்தீங்களா? இவனுக்கும் அவங்க தம்பிக்கும் ஏதோ சண்டை டமால். இவர்கிட்ட போய் கேட்போம் சும்மா, ஐயா இது மாதிரி ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சியா? ஏய், நடந்துச்சா இல்லை நடத்துனியா? இல்லையா, இது மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன், இது மாதிரி நடந்துச்சு அப்படித்தானே சொல்றாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? ஆமா. இப்ப இவருக்கு ஒரு கேள்வி வந்தது, என் சகோதரன் எனக்கு விரோதமா பண்ணா எத்தனை முறை மன்னிக்கிறது? அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வாசிக்கலாம். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அவனே சொல்றான், அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். 7 தடவை மன்னிக்கலாமாயா? ஆப்ஷன் யார் கொடுக்கறது? ஆண்டவருக்கு. பேதுருவே கொடுக்கிறாரு. 7 தரம் மன்னிச்சா போதுமா? அப்புறம் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 770 தரம்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு என்பது முடிவான வார்த்தை அல்ல, நம் வாழ்வையின் தொடர் வார்த்தை. மன்னிப்பு என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவான வார்த்தை கிடையாது, நம்ம வாழ்நாள் எல்லாம் தொடருகிற ஒரு வார்த்தை. 770 முறை என்பது என்னன்னா, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தா வாழ்நாள் எல்லாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் காட்டிக்கொண்டே இரு. முடிஞ்சு போச்சு. இல்ல அது அவங்க பாத்திரவானா இல்லையே, அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் ஆத்மா அங்க போய் சேரும். உன்னை அங்க போகும்போது உனக்கு ராஜ மரியாதை போட்டு ஆண்டவர் வரவேற்பார். வா என் மகளே, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உனக்காக வச்சிருக்கிற அந்த வீட்டுக்குள்ள போ அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. ஏன் அவன் மட்டும் அப்படி சொல்றாரு? ஏன்னா உன்னை இகழ்ந்தார்கள், மரியாதை குறைவாய் நடத்தினார்கள், உன்னை பரியாசம் பண்ணினார்கள், நீ செய்யாத குற்றத்தை செய்ததாக சொன்னார்கள். இவ்வளவும் பேசி எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன மாதிரியே நீ வாழ்ந்துட்டு வந்திருக்கல, இந்தா வா உனக்கு ஒரு கிரீடம். 770 தரம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன ஆண்டவரே வேல்யூ? அவன் ஒரு நாள் வரும்போது உணர்வு அடைவான். ஒரு நாள் அவன் திருந்துவான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். அந்த ஆத்மாவை நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும். மத்தேயு 6, 14, 15. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீ மன்னிச்சா பரமபிதா என்ன பண்ணுவார்? நமக்கும் நாம பண்ற தவறுகளையும் அவர் மன்னிப்பார். மனுஷனுடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ மனிதனுடைய தப்பிதங்களை, மனிதனுடைய தவறுகளை நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுடைய தவறுகளையும் மன்னிப்பார். நீங்கள் அவருடைய தப்பை மன்னியாதிருந்தால் உங்களுடைய தவறுகளையும் அவர் மன்னிக்கவே மாட்டார். இதுதான் சத்தியம். ரொம்ப சிம்பிள். நீ என்ன அளக்குறியோ அந்த அளவு தான் உனக்கு கிடைக்கும். நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பு, நீ மன்னிக்கலையா உன்னையும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். இந்த உபதேசத்தை சொன்னா யாருக்கு பிடிக்கும்? ஆனா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். மத்தேயு 18 ஒரு சம்பவம் இருக்கு. மத்தேயு 18 23 வாசிங்க. மத்தேயு 18:23.
பரலோக ராஜ்யம் அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, நல்லா நானே சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் கணக்கு பார்க்கிற ஒரு எஜமானுக்கு ஒப்பனையா இருக்கிறது. என்னன்னா, நல்லா கவனிங்க. ஒரு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான். அவனை கூப்பிட்டு நீ கணக்கு ஒப்புவின்னு கேட்கிறாரு. இவன் சரியா கணக்கு சொல்லாதனால அவன் என்ன பண்ண, எஜமான் காலில் விழுந்து, ஐயா என்னை மன்னிங்க ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, என் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, இந்த வேலையை விட்டு மட்டும் எடுத்துடாதீங்க ஐயா அப்படி கெஞ்சினான். கெஞ்சின உடனே அந்த எஜமான் என்ன பண்றாருன்னா, அவனை மன்னிச்சு விட்டுறாரு. சரி போய் தொலைன்னு விட்டுறாரு. ஆனா இவன் மன்னிப்பு வாங்கிட்டு வெளியில போகும்போது இவங்கிட்ட கடன் பட்டவன் ஒருத்தன் அங்க நிக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? யார்கிட்ட? இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போறானே அவங்கிட்ட கடன் வாங்கணும் ஒருத்தன் நிக்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்கிறான், ஆமா 10,000 ரூபாய் கடன் வாங்கினியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டான். சட்டையை பிடிச்ச முதல்ல தூக்கிட்டான் அப்படியே செவத்துல மேல. கடனை கொடுக்குறியா இல்லையா? எவ்வளவு நாள் ஏமாத்தி திரிவேன். அந்த நியூஸ் எஜமானுக்கு வருது. அந்த நியூஸ் எஜமானுக்கு ஒன்று சொல்றேன், ஐயா இப்பதானே ஒருத்தன் உங்கள்கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனான்ல, அவங்ககிட்ட யாரோ ஒருத்தன் கடன் வாங்கியிருக்காங்க, அவனை போய் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை அப்படி ஒரு மாதிரி நடத்துறான் அப்படின்னு திரும்பி அவனை கூப்பிட்டு, அநியாயக்காரனை, நீ என்னிடத்துல பட்ட கடன் நான் மன்னிச்சது போல நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டியதானே அப்படின்னு எஜமான் கேட்கிறார். மன்னிக்கிற சுபாவம் அல்ல அவன். அதுதான் அந்த 18 சொல்லப்பட்டிருக்கு. உண்மை நிலையதான். நம்முடைய பாவத்தை மன்னிச்சார்ல, நான் கடன் பட்டிருந்தேன் என்ன மன்னிச்சார்ல, நான் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். அதுதான் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆரோக்கியமான மனநிலை. அடுத்து ஜெபம் கூட மன்னிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் நல்லா இருக்கும். மார்க் 11:22 வாசிங்க. அடுத்து 24க்கு வாங்க. 24, 25. ஆதலால் நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நல்லா கவனிங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அது ஜெபம் பண்ணும்போது பெற்றுக்கொள்வீர்கள். 25 படிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் யாதொரு நல்ல குறைவு உண்டாயிருந்தால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்க தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னி, உங்களை மன்னிச்சது மாதிரி அவனையும் மன்னிச்சிருங்கன்ற. காணிக்கை செலுத்த வரும்போது சொல்றாரு, ஆகையால் நீ பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கை செலுத்த வந்தபோது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில் வைத்துவிட்டு, அங்கேயே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரன் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கையை செலுத்து. இப்படிப்பட்ட மனநிலையை தேவனே எனக்கு ஒரு ஆரோக்கியமான மனநிலையை கொடுங்க ஆண்டவரே. இது என்னால முடியாது, மாம்சத்தால முடியாது. ஆனால் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சிலுவையின் உபதேசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உபதேசத்தை கேட்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மன்னித்தது போல நாமும் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு விடுவோம். நாம நல்லா இருப்போம். நீதிமொழிகள்ல சொல்ற 20:22, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் சொல்லாதே. எனக்கு பண்ணிட்டியா, இந்த 2 மாசத்துல கர்த்தர் உன்னை தூக்குறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. சொல்லாத. பாவம் விட்டு வாழ்ந்துட்டு போட்டோம் ஒரு நாள். அல்லேலூயா. ஆமா, நம்மளை திட்டுறது அவனுக்கு ஒரு சந்தோஷம்னா திட்டிட்டு போட்டோம், நம்மளை பேசுறது அவங்களுக்கு ஹாப்பினா பேசிட்டு போட்டோம். ஆனா இதை மனுஷிகத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஸ்பிரிச்சுவலா தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம யோசிச்சோன்னா இதெல்லாம் நத்திங், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சொல்லாது. ஒருவனும் மற்றொரு 1 தெசலோனிக்கேயர் சொல்றேன், நானே படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:12-24, ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளே மற்ற யாவருக்குள்ளே எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுரந்தித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். முடிஞ்சது. இப்படி நான் செய்வதனாலே அவர்கள் மேலே நாம் அக்கினி தலையிலே குவிக்கிறோம். ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு எனக்கு விரோதமாக இகழ்ந்து என்னை அவமரியாதையாக நடந்து கொள்கிறார், நான் அவரை மன்னிச்சுட்டேன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் மேலே நான் தண்டனைக்குரிய பலியை நான் அவர் மேலே சுமத்தி விடுகிறேன் என்று அர்த்தம். அதுக்கு பதில் அவர் அங்கே தான் கொடுக்கணும். நான் எதுவும் பேசலை, ஆனால் அவர் என்னை அப்படி பேசிட்டாரு, என்னை இகழ்ந்துட்டாரு, எனக்கு மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் பண்ணலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நான் அதை அப்படியே மன்னிக்கும் போது என்ன தெரியுமா ஆகுது? அந்த பலியை, அந்த அந்த நியாய தீர்ப்புக்குரிய பலியை நான் அவர் மேல் சுமத்தி விடுகிறேன். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கவும் வேண்டும். ஆகவே இன்னும் யாரையெல்லாம் மன்னிக்கவில்லையோ அவர்களெல்லாம் இப்பொழுதே மன்னித்து விடுங்கள்.